கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் கூட நாம் பரிசுத்த வாரத்திலே இந்த 4ஆவது நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கான வேத பகுதி அது யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. இந்த வேத பகுதியானது நம் அனைவருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்க இந்த சம்பவம் மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலும் இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா, இயேசுக்கு மிகவும் பிடித்த பெத்தானியா என்கிற ஊரில் நடக்கிறது. பெத்தானியால யார் இருக்காங்க? லாசருடைய வீடு இருக்கு. லாசரு, மார்த்தாள், மரியாள் அவருடைய வீடு அங்கே இருக்கிறது. அங்கேதான் இப்ப இயேசு யோவான் 12ஆம் அதிகாரத்துல அங்கே சென்றிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மேரி, மரியாள் தன்னிடம் உள்ள அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே அதை ஊற்றி தன்னுடைய தலைமயிரினாலே அதை துடைக்கிறதை நம்ம பார்க்கணும். இந்த பரிமள தைலம் இது ஒரு யூதன் இந்த பரிமள தைலத்தை வாங்க வேண்டும் என்றால் 1 வருட காலம் உழைக்க வேண்டும். 1 வருட காலம் உழைத்தால் மட்டுமே அந்த பரிமள தைலத்தை, இந்த வெளியேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை வாங்க முடியும். அந்த 1 வருடம் கடின உழைப்பினாலதான் அவ்வளவு காசு சேமித்து வச்சுதான் அவங்களால அந்த தைலத்தை வாங்க முடியும். அவ்வாறு மரியாளும் தன் 1 வருடம் அதுக்காக பிரயாசப்பட்டு அந்த தைலத்தை வாங்கி அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. இந்த தைலம் ஒரு யூதனுடைய வீட்டுல இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு சிறந்த பொருளாக காணப்படும். அதாவது அவங்க வீட்டுல இருக்கிறது மிக சிறந்த பொருள்னா அந்த தைலத்தை தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு யூதரோட வீட்லயும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவாங்க. ஏன்? அதோட வாசனை அப்படிப்பட்ட ஒரு வாசனையாக இருந்துச்சு. சோ இங்க மரியாளோட வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த தைலம் இருக்கிறத பாக்குறோம். ஆனா அந்த தைலத்தை என்ன பண்றாங்க? வெளியில பெற்ற அந்த தைலத்தை மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால அதை துடைக்கிறத பாக்குறோம். எப்படி மரியாள்னால இப்படிப்பட்ட சம்பவத்தை செய்ய முடியுது? எப்படி அவங்களால மட்டும் முடிஞ்சு? ஏன்னா நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் அது ஆண்டவருக்காக கொடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சில பேர் யோசிக்கணும். ஆனா எப்படி மரியாள் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த பொருளை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல ஊற்றி அதை துடைக்கிறத எப்படி அந்த காரியத்தை செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அதுக்கு பதில் வேதாகமத்திலே இருக்குது. நம்ம லூக்கா இந்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் இந்த சம்பவம் அனைவருக்கும் தெரிஞ்ச சம்பவம். அங்கே இதே இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா மார்த்தாள் மரியாள் அவர் வீட்டுக்கு செல்கிறார். அங்க மார்த்தாள் பணிவிடை செய்கிறத பாக்குறோம். மரியாளோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசுவின் வார்த்தையில கேட்டு கொண்டிருந்ததை பாக்குறோம். அதே போல யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து. இந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க சம்பவம் லாசரு மரித்து போய் 4 நாட்கள் பின்பதாக இயேசு கிறிஸ்து வருகிற அந்த சம்பவத்தை தான் இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்ப இயேசு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே யோவான் 11:32 பாக்குறோம், மரியாள் அந்த பாதத்திலே விழுந்து. இங்க யோவான் 12ஆம் அதிகாரத்துல எங்கதான் இருக்காங்க? மரியாள் இயேசுனுடைய பாதத்துல தான் இருக்கிறத பாக்குறோம். இந்த 3 தடவையுமே மரியாள் இயேசுனுடைய பாதத்தில் அருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு மகளாக காணப்படுகிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆர்வமா இருக்கிறோமா? எப்படி நம்ம வார்த்தையை கேட்க முடியும்? நீங்களும் நானும் இந்த வேதாகமத்தை படிக்கிறது மூலியமா அவர் வாழ்க்கையில என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை இந்த வேதாகம் நமக்கு போதிக்கும். அதை கேட்பதற்கு நம்ம ஆர்வமா இருக்கிறோமா? தயாராக இருக்கிறோமா? அதற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோமா? அப்படி நம்ம கொடுக்கிறவங்களா இருப்போமானால் மரியாள் செய்த பிரகாரமாக தன்னிடம் இருந்த சிறந்ததை ஆண்டவருக்கு என்று கொடுத்தாள். அது கொடுத்ததுனால என்ன ஆச்சு? அந்த அடுத்த வருஷம் பின்பதாக வருகிறது, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை பார்க்கிறோம். அது ஆண்டவருக்காக சமர்ப்பிக்கும் போது அந்த சுற்றி இருக்க எல்லா நபர்களும் அந்த தைலத்தின் வாசனையினால் நிறைந்திருந்தார்கள். அந்த வாசம் வீடு ஃபுல்லா இருந்துச்சு. வீட்டுல நல்ல ஒரு நறுமணம் இருந்ததா பாக்குறோம். நீங்க ஆண்டவருக்காக சிறந்ததை தரும்போது அது ஆண்டவருக்கு முதலாவது பயன்படுது. அது மட்டும் அல்லாமல் ஒரு ராஜ்யத்தை விரிவாக்கம் பண்ணுவதற்கு மற்ற மக்களும் அதன் மூலமா பிரயோஜனப்படுகிறத பாக்குறோம். நீங்க யோசிக்கலாம், எப்படி நம்ம கடவுளுக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். கடவுளுக்காக
நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் என்னை ஒப்புவித்தேன். பிசிக்கலி சேலஞ்சு ஒரு ரெவரண்டா இருக்கேன் சிஎஸ்சியில். ஆனால் நான் என் வாழ்க்கையை கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தேன். இந்நாள் வரைக்கும் கடவுள் என்னை பயன்படுத்தி கொண்டுதான் வருகிறார். ஒரு அடியை எடுத்து வைத்த மறு அடிகளை அவர் எனக்கு பாதுகாத்துக் கொள்கிறார். நம்ம சிறந்ததை நம்ம தரும்போது, வாழ்க்கையை நம்ம தரும்போது தேவன் அதை எடுத்து உபயோகப்படுத்துகிறார். என் மூலியமாக மற்ற மக்கள் என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ் நீ ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இதை நான் பெருமைக்காக சொல்லலை. நீ இன்ஸ்பிரேஷன் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்போ பண்ணும்போது நாங்கள் எவ்வளோ செய்ய வேண்டும். அதே போலதான் மரியாதை தன்னிடம் இருந்த சிறந்ததை கடவுளுக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது சுத்தியில உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனம் உள்ளதா இருந்தது பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுக்குள்ள தாளந்துகள், கடவுள் நம்மளுக்காக கொடுத்த தாளந்துகளை நம்ம அவருக்காக நம்ம பயன்படுத்துறோமா, அது உலக பிரகாரமா பயன்படுத்துறோமா? நல்ல பாடுகிற திறமை நம்ம நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம யாருக்காக பாடுகிறோம்? சினிமா பாடல்களை பாடுகிறோமா, அல்லது மற்றவர்களை கேலி செய்வதற்காக பாடல்களை நம்ம ஏற்றுகிறோமா? அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்க அழைக்கப்படுகிறோம். தற்பெருமை பாடுகின்ற பாடல்கள் இது நிறைய கிறிஸ்துவத்தில் உண்டு. தற்புகழ்ச்சி பாடுகின்ற பாடல்கள் நிறைய கிறிஸ்துவத்தில் உண்டு. இந்த பாடுகிற திறமை மற்றும் மற்றவர்களை அரவணைத்துக் கொள்கிற தன்மை, இந்த கவுன்சிலிங் ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை. எல்லாருக்குமே கவுன்சிலிங் வராது. அந்த கவுன்சிலிங் கொடுக்கிறது எல்லாமே நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்தும் போது அது ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவாக்க பணிக்கு அது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. நாம எப்படி இருக்கோம் சொல்லி யோசிச்சு பார்ப்போம். மரியாதை போல எப்பெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாதை இருக்காங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மரியாதை என்ன பண்றாங்க, அவள் பாதத்துல அருகே போய் உட்கார்றத பாக்குறோம். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணல. லூக்கா 10ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாதை பக்கத்துல இருக்கும்போது மரியாதை என்ன பண்றாங்க, அவர் பாதத்துல அருகே போய் உட்கார்ந்து அவர் வார்த்தைகளை கேட்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்த அந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொல்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 12ஆவது வசனத்தை சொல்லியிருக்காரு, இவர் இந்த தைலத்தை என் சரீரத்தில் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணதுக்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரியாதை செய்த அந்த காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அப்பப்பெல்லாம் மரியாதை செய்த காரியம் நினைவு கூறப்படும். அவள் மரியாதையாகிய அந்த பெண் செய்த அந்த காரியம் இன்றைய தினம் நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த பரிசுத்த வாரத்துல மரியாதை பற்றி நம்ம தியானிக்கிறோம். நம்ம தியானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை நாம அதை நடைமுறைப்படுத்துறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். மரியாதை போல வாய்ப்புகளை இழந்துவிடக்கூடாது. வாய்ப்புகள் எல்லாருக்கும் வராது. விளைச்சதிக வேலையாட்களும் கொஞ்சம். மரியாதை இயேசு கிறிஸ்து தன் இடத்துல இருந்தபோது பாதத்தின் அருகே போய் உட்கார்ந்த வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்ட ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதை பெண் தான். தன் கூடயே பயணித்த 12 சீடர்களை காட்டிலும் தன் மரணத்தை இயேசு கொஞ்ச நாள்ல மரணம் அடைய போகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதை. அதனாலதான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இந்த செய்தியை செய்தால் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்துவை என்று சொல்லிட்டு பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் தன் தலை மயிரினாலே அதை துடைக்கிறதா பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தலை மயிறு தான் ஒரு கிரீடம் அப்படின்னு சொல்லி நம்ம பொருந்தியத்தை நம்ம பார்க்கறத பார்க்கிறோம். ஒரு தலைமயிர், நீண்ட ஒரு தலைமயிர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு கிரீடம். அதை வைத்துக்கொண்டு தன்னிடமிருந்த சிறந்ததை ஆண்டவருக்காக கொடுக்கும் போது அந்த எது ஒரு கிரீடமாக ஒரு பெண்மணி நினைக்கிறாங்களோ அது பப்ளிக்கா பொது வெளியில எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல எல்லாம் ஆண்கள் நிறைய இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தன்னுடைய நீண்ட தலைமையில அவருடைய பாதத்துல எண்ணெய் ஊட்டின அந்த பாதத்துல தன் தலைமயிரினால் துடைக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட செய்தியை செய்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம தன்னைத்தானே வெறுத்து, ஒருவர் என்னை பின்பற்றவர் விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவர் கணவன். அந்த பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர் விரும்பினான். ஆனா இயேசு கிறிஸ்துவ சொன்னாரு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு தரிக்கத்திற்கு கூட பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனால் அந்த இளைஞனும் அந்த பணக்கார இளைஞனும் என்ன பண்ணாரு, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனதில்லாம அது ஒரு சோர்ந்து போன இதயத்தோட போனார். ஆனா இங்க மரியாள் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த ஒரு வருடம் உழைத்து வாங்கின அந்த பரிமள தைலத்தை ஆண்டோடைய பாதத்தில் ஊற்றுகிறார். அது மட்டுமல்லாமல் எது அவருக்கு கிரீடமாக எண்ணப்பட்டதோ, தன் தலைமை நீண்ட தலைமையை எது கிரீடமாக எண்ணப்பட்டதோ அதை வைத்து அவருடைய பாதத்தை தொடக்கிறார். அந்த செய்தியை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்கிறார். நாமும் ஒவ்வொரு வருடமும் பரிசுத்த வாரத்திலே
மரியாதையுடைய செய்கை குறித்து நாம் தியானிக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அமைய தேவன் தாமே இந்த பரத்திலிருந்து நமக்கு பலத்தை தருவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.